தமிழ் இனி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா PKXD காய்ஸ். அதில் எனக்கு வந்து ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம போயிட்டு நம்ம இது வாங்கலாம். இல்லைடா வாங்க முடியல, நான் போய் வச்சுட்டு அந்த ஆப்பு. நீங்கள் சில பேர் கேட்பீங்க, அப்புறம் எங்கே போகிற தோடு ஹவுஸ்ன்ட்டு. என் தம்பி வந்து அந்த வேர்ல்டு டெலிட் பண்ணிட்டாங்க காய்ஸ். கேட்பீங்க ப்ரோ, இந்த 50,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த ஆர்மர் இது பண்ணாங்களே, காசு எதிர்த்து வாங்கிக்கலாமேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்து இதுவாயிடுச்சு. அது வேறு என்ன வீடியோவில் போய் காட்டுறாங்க காய்ஸ். நான் வரேன், அப்புறம் கூட்டமே வந்து இப்போ செகண்ட் சர்ப்ரைஸ் காட்டுறமா காய்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, எந்த இடத்துக்கு போனால் சட்டமாகவே இருக்கிறேன். இப்போ அந்த இதை காட்டுமா காய்ஸ். என்னடா வந்து மண்டப்பட்ட ஏன்டா இந்த கலரில் இது கேட்காதீங்க, அது ஒரு ஃபெஷியலுக்கு ஒர்க்னு வச்சு நீயே பாருங்க. எனக்கு அந்த ஆர்மரை தேவையே இல்லை. எப்படி எலக்ட்ரிக்கல் ஆர்மர் வாங்க கொஞ்சம் ரவுண்டாக போயிட்டு வரலாம். இன்னைக்கு எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்துக்கிறாங்க, சில சப்ஸ்கிரைபர்ஸும் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கண்ணவனா கேட்பீங்க, அப்புறம் அப்படி கோலு பீஸா காய் அட்மீனே எல்லோரும் எட்டிக்கிறீங்களான்ட்டு. இவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜிவி டெஸ்ட் பாட கன்ஃபார்மாக சிரிப்பான். இந்த இதை நீயே போடுற ஊனா அவன் நாய் பேர் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட நம்ம கேம் சர்வரில் இல்லையே, ஏன்டா எனக்கு வந்து இப்படி இருக்குது. பார்க்க என்ன மாதிரி வரும் இந்த வேலை செட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து என்னோடய கோடை காட்டுறேன் காய்ஸ். அதை பாட்டுக்கிட்டு என்னை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ 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 போ. நான் இந்த சர்வரில் ஏற எல்லாம் பெட்டி பாக்ஸ் எடுத்தானா, அந்த மேலே ஏற பெட்டி பாக்ஸ் தான் வரேன். எப்படி இருக்குது எனக்கும் தெரியல, பல இது ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கிரேஷன் போயிட்டு வரலாமா? சீரன் உள்ள வரலாமா? சீர ஓடு ஓடு, ஒன்று ஓடுற உள்ள ஓடுறான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட்னா, நம்ம ஸ்பைடர் ஹவுஸ் வாங்கலாமா இல்லை லேப் ஹவுஸ் வாங்கலாமா? இவங்க லேப் ஹவுஸாக ஸ்பைடர் ஹவுஸ் வந்து கணக்கு போட்டு சொல்கிறேன். அது முன்னாடி கெரேசினை நாடிட்டு போகலாம். நான் தான் சொல்ல போகிறேன். இது அப்படியே ஸ்பீடாக இருக்கிற மாதிரி ஸ்பீடாக இருக்குதுங்க காய்ஸ். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா காய்ஸ், இது வந்து ரொம்ப ஸ்பீட் ஆகுறதுனால லேக் அடிக்கும். நீங்கள் பாருங்கள், லேக்லாம் எனக்கு அடிக்குது. ஐயோ 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 ஐயோ. அதே மாதிரி கேமராவும் ஸ்பீடாகிடும், நம்ம திருப்புற கேமரா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது காய்ஸ், நான் எப்பயும் அம்முக்குலாம் இப்போ வட்ட. ஐயோ என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போடு. ஸ்பீடுக்கு என்ன ஏற்றிட்டீங்களாடா, இவ்வளோ ஸ்பீடாக போவாடா இது. ஐயோ கீழே போனாரு. இன்னமும் ஃபர்ஸ்ட்ல வரும். இப்போ அவ்வளோ ஃபீஸ். ஐயோ டேய் நோபெலாம் முன்னாடி போகிறாங்க, ஒழுங்கா முன்னாடி போடா. ஐயோ இது வேற சரியான நோபா இருக்குடா. டேய் பைத்தியக்காரா அந்த சைடு போ. நார்மல் போடாமல் இந்த ஃபஸ்ட்டு கொண்டு போவோம் போல விட. இது எப்படா ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆடினேன். டேய்
தயவு செஞ்சு போடா, நீ ஆல்ரெடி ஐடியெலாம் தொலைச்சுட்ட. வாங்க போலாம். மைன்கிராஃப்டா? எவனும் மைன்கிராஃப்ட்லாம் பார்ப்போம் போது மைன்கிராஃப்ட்னு பேர் போய் வச்சுக்கிறான். என்னடா இது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு காஸ்டியூம் மாட்டுறான். அதனால கொஞ்சம் லேக் அடிக்கிடுங்க. என்ன நிறைய பேர் உள்ளுகிறாங்களா? என்னடா கூட்டமே இங்கே தான் கிடக்குடா. ஓடு ஓடு, வெளியே ஓடு. வெளியே ஒன்று நகலாக போயிடுச்சுங்க. இப்போ ஆட்டம் ஆரம்பிப்போம். ஐயோ, உன்னை போட்டு லாக் ஆயிடுச்சியா? நோபெல்லாம் வெளியே சுட்டுறீங்க ஏன்னு தெரில. நீங்கள் சில பேர் கேட்பீங்க இது எப்படி போட்டிங்கன்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, இந்த கிளிச் ஆட் மாதிரி தான் காணும். இந்த கேம் நான் ஏற்றிக்கிட்டேன். ஸ்பீக்கர்ஸ் தி ரன்னர். இல்லை வந்து அந்த டாஸ்க்கெலாம் கூப்பிட்டு எனக்கு இந்த 6 மாதிரி கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கு அப்புறம் அதில் ரிடீம்னு இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணால் தான் தரும். அது சில பேர் லக்கில் இல்லாமல் லாகின் பண்ணாமல் கொடுத்துரும். டேய் என்னடா விளாண்டுக்கிற. அதுக்கப்புறம் சீக்ரெட் பிளான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இல்லையா என்ன ஆனியா ஜாலி போ. இதான் அந்த சீக்ரெட் லேண்டு. இந்த இதுக்கு கீழே கூட ஒரு பெட்டி பாக்ஸ் இருக்கும். இதோ லேண்டில் எனக்கு இந்த லேண்ட் ஆல்ரெடி தெரியும். நம்ம இப்போ நான் மேலே போவேன். இதை வச்சுக்கிட்டு போக முடியுமா? குடிடா கைப்புள்ள. சிறப்பாக பண்ணிட்டப்போ அவனே உள்ள வச்சுட்றான் ஏன்னே தெரில. அடுத்த பெட்டி பாக்ஸ் வந்து எதுவும் இப்படியே இல்லை. இப்போ வாங்க அந்த லேபுக்கும் இதுக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹவுஸுக்கு போனால் இது வருது. இப்போ இல்லை தான் பார்க்கணும். பெட்டி பாக்ஸா ஹவுஸ் இது ஸ்பைடர் ரோஸ் விற்கிறாங்க. இந்த லோ பாக்ஸில் நார்மலாக ஸ்பைடர் ரோஸ் வந்துட்டு 7000. ஓகே, அப்போ ஸ்பைடர் ரோஸ் வாங்கிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் வீட்டில் போய் எப்படி இது பார்க்கலாம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சீக்கிரமாக காசு எடுத்துக்கோங்க. ஸ்பைடர் ஹவுஸும் வாங்கிட்டோம். அவன்டா சோற தண்ணி இருக்கிறான். டே நான் அவ்வளோ போயிட்டோம். செம்ம 2 டைமண்ட்ஸ் கலெக்ட். வா போலாம், வா குட்டி வா. இல்லை அப்போ சப்ஸ்கிரைப் வா, சப்ஸ்கிரைப் வா. வர்ற கைப்புள்ள ஓடு 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 ஓடு. சப்ஸ்கிரைப் காணும். இதை வரதான் ஓடு 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 குச்சி குச்சி ஓடு 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 குச்சி குச்சி ஓடு ஓடு. நம்ம இப்போ போய் ஹீட் பண்ணலாம். ஸ்பைடர் ஹவுஸ் அன்லாக் ஆயிடுச்சு. என்ன ஜாலியா எவன்டா நீங்கள் லைட் போட்டுட்டு தெரில. ஆனால் எனக்கு இன்ஃபர்மேஷனே வரலையே. என்னடா இது? கைஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். காலியாக ஃபஸ்ட்டு ரூமா? ஓகே, செம்மையாக 2 இருக்குது. நல்ல வேலை ஆஃபரில் விட்டாங்க. லேப் பாக்ஸோட கம்மியாக இருக்குதுங்க. ரூம்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ரூம் தவிர எல்லாம் பெருசாக இருக்குது. எவ்வளோ பொருள் வைக்கணும்? 200 தானா? 50யா? அவ்வளோதானா? 2 ஃப்ளோர் போட்டோம். இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் 2 ஃப்ளோர் வீடு வாங்குகிறேன். இவ்வளோ பெரிய வீடு வெளியேந்து பார்க்க குட்டியாக இருக்குதுங்க. சரி வாங்க திங்ஸ் எல்லாம் போய் வைக்கலாம். இது எங்கே வைக்கிறது? ஆல் ரூம் வச்சிடலாம் கைஸ். கீழே போகலாம். திருப்பு நான் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் காய்ஸ். டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டேன். நான் வெளியே வரப்போ ஒருத்தவங்க ஒன்று உள்ளே போனாங்க ஏர்டெல்ல. கன்ஃபார்மாக லைக் போடுவாங்க. அங்கே நான் போய் காட்டுறேன். வீட்டு கலர் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வீட்டு கலர் நல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்கிறீங்க கமெண்ட்ஸில்.
நான் உள்ளே வந்து ஃபஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறேன். மாடி எப்படியோ பேச கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் என்னோடய ஆல் ரூம் காய்ஸ். இங்கே உக்காந்துக்கிட்டு நான் பாட்டு நிற்பேன். இங்கே நானும் சப்ஸ்கிரைபரும் நிற்போம். நல்லா இருக்கும்மா. இது தென்னி சீடி இல்லையா? ஓ ஓகே, சாப்பிட தேவை. ஓகே, அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீச். இங்கே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இங்கே யாரும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பேர்லாம் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பட்டாமே இதான் என் பெட்ரூமு. உங்களோட சில கிளீனாக போய் வச்சுப்பேன். என்னோட சீக்கிரம் ப்ளஸ்லாம் இது வச்சுக்காதீங்க. சீக்கிரம் இருந்தாலும் குட்டி சீக்கிரம் தான், இல்லையே போக முடியாது. இதோ பாருங்க வாசு, இந்த பேர் நீ கேட்ட மாதிரி. இருங்க காய்ஸ். ஐயோ இருங்க காய்ஸ். ஐயோ 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 எல்லாம் கட்டிக்கிறாங்களே. இன்னைக்கு வீடியோ அந்த ரூமு காட்டிட்டேன். அடுத்துட்டு இந்த மேட் எப்படி ரூம் தான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து ஒரு பெரிய சீக்கிரம் ப்ளஸ் மாதிரி ஒன்று கட்டலாம் நினைக்கிறேன். ஆனால் அது எங்கே இருக்குன்னு நான் காட்டவே மாட்டேன். பெரிய பீரோவாக வச்சு நிற்க போய் இந்த சைடு போட்டால் களி ரூம் தான் இருக்கும். இந்த சைடும் அப்படியே களி ரூம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற 30 திங்ஸ் தான். இதான் என்னோடய பேசிக் கலெக்ஷன்ஸ். இங்கே 2 பேர் நண்டு போகிறாங்க. இந்த ஹெச்பி லக்கி கிராஃப்டில் வர மாதிரியே விடுங்க. வர்றோம் நம்ம பின்னாடி கூட அந்த மாதிரிலாம் வந்துட்டு லேக் ஆகுதுடா. இதுவும் காலி ரூமு. முக்கியமாக இதான் நம்மளோட டிசி ரூம். இது 10 டைம்ஸ் காணாம போயிடுச்சு. ஒர்க் பண்ணுறா நம்ம சேனலுக்கு இன்றைக்கி இந்த பிகேசி வீடியோ ஒழுங்காக போகணும். ஒர்க் பண்ணுறா. டேய் கையை நான் அங்கே வச்சு நிற்கிறேன். ஒர்க் பண்ணுறா. இந்த பிசி செட்டப் தெரியாமல் வச்சுருந்தா அப்படா குட்டி. அப்படியே அதே மாதிரி கலரும் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒயிட்டில் ஒன்றா நான் ஒயிட் கலர் அடிச்சுக்கிறேன். இப்படி அப்படிதான் அதாடு. எலியில் பள்ளியா? நாங்களாம் பள்ளி குடி வளருவோம். என்னடா இது பிகேஸ்டி ஓபியா? நீ எவ்வளோ லைக் வச்சுக்கிறா? நீ ஏன் பெரிய ஓபி போ. இங்கே சில பேர் கேட்பீங்க ப்ரோ நானும் இந்த என்னோட லைக்கை போட்டு போகணும். இவன் இது நம்ம பள்ளி அப்டேட்டில் இருக்கிற 8 லைக்ஸா அப்படி என்ன வச்சுக்கிறான் உள்ள? நம்மளோட அதிகமாக வச்சுக்கிறானே இந்த நோபு. நான் வண்டனை வேற வைக்கிறேன். ஒரு இல்லையா இந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க. எங்கே வாங்கினா அங்கே இங்கே ஓடு. இதுக்கிட்ட இவ்வளோ பேர் போட்டாங்களா? உள்ளே போடுக்க கொஞ்சம் கஷ்டமாடாங்க வயசு இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது நான் ஃபேஷன் இதுவா ஃபுல்லாக? ஆமாம், இவன் பேர் என்னடு? நான் போய் கன்ஃபார்மாக பார்க்குறேன். இது நான் என் வீட்டில் வச்சுக்கிட்டா. என்னடி இது தொண்டு? ஏய் என்னடா இது? எங்கண்டா வாங்குறீங்க இதை? ஐயோ இல்லை நம்ம பொருளாக வச்சுக்கிறானுங்களே. கைஸ் அவனை போய் தேடி போகலாம். உன் பேர் என்னடு? என்ன பேரே காணா? ஜூலியா. இருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்துக்கிறாங்களா பார்க்கலாம். இல்லை இவங்கெல்லாம் வர மாட்டாங்க. அழுவா இல்லை இந்த கிரிட்டிஸா. அவங்க தொல்லை சுத்தமாக தாங்கவே முடியலங்க. ஐயோ வெளியே வரணும் இவனுங்க சட்டை வேற. சரி காய்ஸ் இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். எல்லாம் கட்டினே இருக்கிறானுங்க. எனக்காக இந்த வீடியோ கேவலமாகறானுங்க. நம்ம வீடியோ கேவலம்னா வரும். நல்லா சிரிப்பு பண்ணிட்டப்போ. இதே மாதிரி பிகேஸ்டி வந்து நம்மளோட லக்கி கிராஃப்டில் பண்ணலாமான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை காய்ஸ். பை பாய். இருங்க காய்ஸ் ஒரு விஷயம்.